Hey guys, welcome to my channel. This is Sriram Yatra. உங்களுக்கு எல்லாம் தெரியும்னு நினைக்கிறேன். இதுக்கு மேலே எதுவும் சொல்ல தேவையில்ல. ஸோ நம்ம வீடியோ போட்டு ரொம்ப நாள் ஆகுது. அது என்ன ரீசன் பார்த்தீங்கன்னா, அதுக்கப்புறம் வீடியோ பண்ண நம்ம சொந்தமான கேமராவில் தான் வீடியோ பண்ணணும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தோம். அதுக்கு நிறைய முயற்சிகள், நிறைய தோல்விகள் எல்லாம் பண்ணி ஒரு கடைசியில் கேமரா வாங்க முடியாத சூழ்நிலைக்கு போயாச்சு. லாஸ்ட்டில் இதை வாங்குறதுக்கு ஒரு பெரிய சாக்ரிஃபைஸ் பண்ண வேண்டியா இருந்துச்சு. ஸோ தட் நம்ம அதை பண்ணியிருக்கேன். நான் அது என்னன்றதை நான் மென்ஷன் பண்ணுறேன். ஸோ அதை பண்ணி நம்ம லாஸ்ட்டாக நம்ம கேமரா வாங்கியாச்சு. ஃபஸ்ட்டு நம்ம கோப்ரோ தான் வாங்கலான்னு இருந்தோம். பட் இது அதை விட நல்லாவே இருக்குது அப்படின்ட்டு நம்ம பார்த்து மோட்டோ விளாக் நல்லா இருக்கும்னு நினச்சி நம்ம இதை வாங்கியிருக்கோம். ஸோ நம்ம இதோட குயிக் அன்பாக்ஸ் தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். ஃபஸ்ட்டு நம்ம கேமரா அன்பாக்ஸ் பண்ணிடலாம். திறக்கும் போதே ஒரு நல்ல ஒரு ப்ரீமியம் ஃபீல் இருக்குது, பயங்கரமாக. இதை நான் ஆல்ரெடி அன்பாக்ஸ் பண்ணிட்டேன். இதை உங்களுக்கு நான் காட்டணுன்றதுக்காக தான் நான் திரும்ப இதை பண்ணுறேன். ஒரு சிலிக்கான் கொடுத்துருக்காங்க. அப்புறம் பாக்ஸ் இருக்குது. பார்த்தீங்கன்னா சார்ஜிங் கேபிள், மவுண்ட் ஸ்க்ரூ, 360 லென்ஸ் கேப் கொடுத்துருக்காங்க. அப்புறம் வந்து ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா இது ரொம்ப முக்கியமானது ஒன்றுங்க, ஹவுசிங், கேமராவோட ஹவுசிங். இது ஆக்சுவலாக நல்லாவே குவாலிட்டியாக இருக்குது. பார்க்க உங்களுக்கு லப்பர் மாதிரி தெரியலாம், பட்டு நல்ல ஒரு ப்ரீமியம் ஃபீல் இருக்குது இது கையில் யூஸ் பண்ணும்போது. நான் அது யூஸ் பண்ணியே பார்த்தேன், ரொம்பவே நல்லாயிருக்கு. ஸோ நம்ம கேமரா பார்த்துடலாம். ஸோ ஒரு பேட்ரி இருக்குது, 1400 mAh நினைக்கிறேன், நல்ல பேட்ரி. அப்புறம் முக்கியமான மேட்ரே தான் 360 லென்ஸ். இது ஜஸ்ட் ப்ளக் அண்ட் ப்ளே தான் எல்லாமே, கோப்ரோ மாதிரி அப்படியே ஃபிட்டிங்காக இருக்காது. ஸோ இது பார்த்தீங்கன்னா இதுதான் மெயினு, oneRS பாடி. இது வந்து ஒரு ஸ்டாண்டர்ட் 4K லென்ஸ். இது நான் உங்களுக்கு எப்படி மாட்டோன்ட்டு காட்டுறேன். ஜஸ்ட் ப்ளக் அண்ட் ப்ளே தான். பாருங்க, ஸோ எல்லாம் மாட்டியாச்சு. ஆன் பண்ணுறோம். ஸோ ஆன் ஆயிடுச்சு. கேமரா பார்க்கவே செம்மையாக இருக்குது பாருங்கள். இதில் மேஜராக ப்ளஸ் பாயிண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் எடிட்டிங்க நீங்கள் எப்படி வேணுமோ உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் உங்கள் பாயிண்ட் ஆஃப் வியூ மாற்றிக்கலாம். கோப்ரோ மாதிரி ஸ்டாண்டர்டாக வந்து இல்லை மற்ற ஆக்ஷன் கேமரா மாதிரி ஸ்டாண்டர்டாக வந்து ஃப்ரேம் இருக்காது. நம்ம எதையுமே மிஸ் பண்ண மாட்டோம். ஆக்சுவலி நம்ம எல்லாமே நம்ம வேணுன்ற மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்து நம்ம இது யூஸ் பண்ணிட்டு சரி இப்போ உங்களுக்கு 4K எடுக்கணும் அப்படின்னா அதுக்கு தான் 4K லென்ஸ் தனியாக கொடுத்துருக்காங்க. ஸ்டாண்டர்டாகவே ஒரு லென்ஸ் இருக்குது. இதுவும் நான் யூஸ் பண்ணி பார்த்தேன், ரொம்பவே நல்லாயிருக்கு. நான் அப்கமிங் வீடியோஸில் நான் உங்களுக்கு எல்லா வீடியோவும் போஸ்ட் பண்ணுறேன். இந்த கேமரா ஓரம் வச்சிடலாம். இப்போ அக்சசரிஸ் பார்த்துடலாம். இது கேமராவுக்கு பார்த்தீங்கன்னா மெயினாக வாங்க வேண்டியது மைக் அடாப்டர். இதுதான் ரொம்பவே முக்கியமான ஒன்று. இந்த கேமரா மட்டும் வாங்கணும்னு நினைப்பாங்க எல்லாருமே, பட் மைக்கு கனெக்ட் பண்ணோன்னா இது ஃபஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம வாங்கி ஆகணும். இது நம்ம பார்த்துருவோம். இது ரொம்ப குட்டியாக நல்லா இருக்குங்க. இது பார்க்குறதுக்கு அழகாகவே இருக்குது. இப்போ பாருங்கள், இதில் ஒரு பிராண்டிங் கொடுத்துருக்காங்க, insta360 அப்படின்ற பிராண்டிங் இருக்குது. இது பார்த்தீங்கன்னா சி டைப் தான். சி டைப்பு. இங்கே ஒரு மைக் ஜாக் இருக்குது. ஸோ நம்ம இதில் தான் மைக் கனெக்ட் பண்ண போகிறோம். அடாப்டர் போட்டு மைக் கனெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ இதுவும் இருக்கட்டும், ஓரம் வச்சுருவோம். அப்புறம் மெயினாக வந்து இதுங்க, இது பார்த்தீங்கன்னா இன்விசிபிள் ஸ்டிக்னு சொல்லுவாங்க. insta360 பற்றி தெரிஞ்சவங்க எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். இதுக்குன்னு பார்த்தீங்கன்னா எஃபெக்ட்ஸ் காண்டி இந்த குச்சி தெரியாது. ஆக்சுவலி நீங்கள் கனெக்ட் பண்ணி நீங்கள் வீடியோ எடுக்கிறப்போ பாருங்கள், எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு. இது ஆக்சுவலி இது குவாலிட்டி பார்த்தீங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்குது. நான் மற்ற இது மாதிரி ட்ரைபாட் மாதிரிலாம் இருக்கும்னு நினச்சேன், பட்
ரொம்பவே சூப்பராக இருக்குது. நல்லா லென்த்தே பாருங்கள் எவ்வளோ லென்த் இருக்குது. ஆக்சுவலி இந்த பிராண்டிங் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இதே இப்போ இதை தாண்டி லென்த் இருக்குது, நம்மளுக்கு தேவையில்லை இப்போதைக்கு அப்படிங்கிறதுனால நான் எதுவும் வாங்கலை. ஸோ இது மட்டும் நான் இப்போதைக்கு வாங்கியிருக்கேன், இது நல்லாயிருக்கு. அப்புறம் மெயினாக நம்ம கேமரா மவுண்ட் பண்ணுறதுக்கு நம்ம ஒரு டெலிசின் அப்படின்ட்டு ஒரு பிராண்டில் நம்ம ஹெல்மெட் மவுண்ட் வாங்கியிருக்கோம். இதை நான் யூஸ் பண்ணி பார்த்தா ரொம்பவே நல்லாயிருக்கு. இதுக்கு கம்மியாக இருந்துச்சு, பட்டு இது நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி ரெக்கமெண்ட் பண்ணாங்க. நான் ஆன்லைனில் செக் பண்ணி பார்த்தேன். இது வந்து இதில் தான் கேமரா நம்ம மாட்டிட்டு இது ஹவுசிங் போட்டு மாட்டணும். ஆக்சுவலாக இதை வந்து இதில் வச்சு நம்ம லாக் பண்ணுற மாதிரி இருக்கும். அதனால் நான் செப்பரேட்டாக நான் ஒரு வீடியோ போடுறேன். சும்மா ஒரு அன்பாக்சிங் பண்ணுறேன். இது வந்து இதில் நம்ம லாக் பண்ணிட்டு ஹெல்மெட்டில் மவுண்ட் பண்ணி சும்மா வெல்க்ரோ தான், ஜஸ்ட்டு நீங்கள் ப்ளக் அண்ட் ப்ளே தான். இதுவும் சூப்பராக இருக்குது, குவாலிட்டி நல்லாவே இருக்குது, நல்லா ஃப்ளெக்சிபிள் தான், நல்ல குவாலிட்டி. வாங்குறவங்க இதை ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான். நம்ம எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாத்தையுமே நம்ம பார்த்துட்டோம். ஸோ இதோட வீடியோஸ்லாம் நான் அப்கமிங் வீடியோஸில் நான் உங்களுக்கு போஸ்ட் பண்ணுறேன். இதோட ஃபீச்சர்ஸ்லாம் எப்படி இருக்குது, ப்ரோஸ் கான்ஸ் எல்லாமே நான் கண்டிப்பாக போஸ்ட் பண்ணுறேன்.